ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை கூடி 2-3 நாட்களுக்கு முன்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்கிற அந்த திட்டத்தை மாற்றுவது என்கிற முடிவெடுத்து அறிவித்தது என்பது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே 2005ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லோரும் சேர்ந்து இந்த திட்டத்தை விவசாய தொழிலாளர்களுக்கு, கிராமப்புற ஏழைகளுக்கு ஒரு வேலை உத்தரவாத சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், வறுமையை போக்குகிற மிகச்சிறந்த திட்டமாக அது இருக்கும், கிராமப்புற மக்களுக்கு வேலை வழங்குவதற்கான அரசனுடைய திட்டம் என்கிற முறையில் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தியதனுடைய விளைவாகத்தான் அந்த மிகச்சிறந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது நடைமுறைக்கு வந்தது. ஆனால் பிஜேபி 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்கு திட்டமிட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். நிதியை குறைப்பது, பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, வேலை நாட்களை குறைப்பது, அல்லது உரிய நேரத்தில் நிதி தராமல் இருப்பது, சம்பளத்தை தராமல் இருக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன வகையில எல்லாம் மக்களை பழிவாங்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளிலும் கடந்த 10-11 ஆண்டு காலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடந்து கொண்டது. அரசாங்கத்தினுடைய மக்கள் விவசாயிகளுக்கு எதிரான, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரான, கிராமப்புற ஏழைகளுக்கு எதிரான இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக பிரம்மாண்டமான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும், இந்திய நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. இப்போது ஒட்டுமொத்தமாக பீகாரிலே அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான வெற்றி கிடைத்ததற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற திமிர்த்தனத்தில் இப்போது கோடிக்கணக்கான கிராமப்புற விவசாய தொழிலாளர்கள், 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய காரியத்தை துணிச்சலாக அவர்கள் இப்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். காந்தி செத்து கிட்டத்தட்ட 77 வருஷம் ஆச்சு. 1948ஆம் ஆண்டு கோட்சே என்கிற கொடியவனால், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த கோட்சே என்கிற கொடியவனால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் சுட்டு கொல்லப்பட்டு 77 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்னமும் காந்தியின் மேல் அவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது என்பதற்கு அவருடைய பெயரால் இருக்கிற ஒரு திட்டத்தை பெயர் மாற்றுவது என்கிற மிக மோசமான ஒரு செயலை இந்த அரசாங்கம் செய்திருப்பது என்பது எல்லோருமே கண்டிக்க வேண்டிய விஷயம். தேச தந்தை என்று இந்திய மக்களால் போற்றப்படுகிற, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் மனிதனுடைய பெயரை ஒரு திட்டத்துக்கு வைத்திருப்பதை கூட இந்த மோடி கும்பலால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பெயர் மாற்றம். இந்த பெயரை அவங்க எப்படி மாற்றிருக்காங்க? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்னு மக்கள்